வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. தொடர்ச்சியாக மாணவர் பார்த்தோன்னா நவம்பர் 15 மற்றும் 16 தேதியில் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதியிருந்தீங்க. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஆர்பி போர்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிசம்பர் மாதம் கடந்து, அதாவது ஒரு 20 தேதிகளுக்கு மேலே ஆகியும் இன்னும் ரிசல்ட் வரல. என்ன சார் ஆச்சு போர்டில், ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ச்சியாக மாணவர்கள் பார்த்தோன்னா மெசேஜும் ஃபோனும் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த விஷயத்தை ஒரு காணொலியாக பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாம் வைக்கும்போது இந்த எக்ஸாம் மொத்தம் ஆவரேஜாக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னா ஒரு 3.5 லட்சம் பேர் பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாமையும் ஒரு 3.5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இந்த 3.5 லட்சம் பேர் எழுதின எக்ஸாமில் ரிசல்ட் டிசம்பர் மாதம் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எவ்வளோக்கான கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது தகுதி மதிப்பெண்ணாக எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 82 மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, கொஸ்டின் பேப்பரில் நிறைய தவறுகள் இருக்குது. அதாவது பேப்பர் 1 பார்த்தோன்னா ஒரு 5 கேள்விகள் தவறாக இருக்குது. பேப்பர் 2 ஒரு 10க்கு மேற்பட்ட கேள்விகள் பார்த்தோன்னா தவறாக இருக்குது. இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் பல பேர் தொடர்ச்சியாக போர்டுக்கு பார்த்தோன்னா ஒரு அழுத்தத்தை பார்த்தோன்னா கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் பார்த்தோன்னா இந்த டெட் எக்ஸாமுக்கான ஒரு சட்ட திருத்தம், அதாவது நம்ம பாராளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தங்கள் திருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா கவர்மெண்ட் எந்த ஒரு செயல்பாடும் பண்ணலை. அப்போ இதுக்கப்புறம் எல்லா முடிவும் எடுக்க போகிறது யாராக இருக்க போகுதுன்னா தமிழக அரசு தான் பெரும்பான்மையான முடிவுகள் எடுக்க போகுது. அப்போ அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எந்தவித நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் இந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தோன்னா மொத்த நம்மளுடைய அரசு ஆசிரியர் சங்கங்களை மொத்த பேர் ஒட்டுக்காக கூப்பிட்டு உங்களோட கோரிக்கைகள் நீங்கள் கொடுங்க, அதை வச்சு நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி உங்களுக்கான தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. அப்போ இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தோன்னா புரிஞ்சிருக்கும் எதுக்காக நமக்கான ரிசல்ட் பார்த்தோன்னா தாமதமாகுது. இப்போ ரிசல்ட் நமக்கு 82 மதிப்பெண் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் டிசம்பர் மாதமே வந்துடும். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம கட் ஆஃபோட மதிப்பெண்கள், இப்போ கட் ஆஃப் அப்படின்றது பார்த்தோன்னா 82 கேள்விகள் போட்ட நபர், அதாவது பேப்பர் 1 ஆகட்டும் பேப்பர் 2 ஆகட்டும் 82 கேள்விகள் போட்ட நபர்கள் பாஸ் அப்படின்னா நமக்கு டிசம்பர் வந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த மதிப்பெண்ணை குறைக்கணும், அதாவது 75 மதிப்பெண்களாக பார்த்தோன்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் பார்த்தோன்னா வலுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 1 ஒரு 5 கேள்விகளும் பேப்பர் 2 பார்த்தோன்னா ஒரு 10 கேள்விகளும் பார்த்தோன்னா தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு, அதாவது நமக்கு போர்டுக்கு பார்த்தோன்னா தகுந்த ஆதாரங்கள் பார்த்தோன்னா எவிடன்ஸோடு பார்த்தோன்னா அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். அப்போ திருப்பி ரிவைஸ் ஆன்சர் கீ பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு மார்க் அடிப்படை. ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் அந்த ஒருத்தர் நம்மளாக இருந்தால் என்னன்றத நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ டக்குன்னு அவங்களுக்கு ரிசல்ட் விட்டு அதில் ஒரு 10 பேர் தகுதி வாய்ந்த நபர்களை விட்டுட்டா அது ஒரு தவறான முடிவாயிடும் இல்லை. அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக செய்கிறதுக்காக பார்த்தோன்னா காலங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே பார்த்தோன்னா உங்களுக்கு ரிசல்ட், ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா முடிச்சிட்டாங்க. அப்போ டிசம்பரோட எண்டுக்குள்ளே பார்த்தோன்னா உங்களுக்கு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக ரிசல்ட் பார்த்தோன்னா வந்துடுற மாதிரி இருக்கும். இதை தமிழக அரசு பார்த்தோன்னா நடவடிக்கை அதுதான். அவங்க கூட கூட்டு வச்சு நம்ம பேச்சு வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி மதிப்பெண்களை குறைக்கிறதுக்கான வேலையில் பண்ணணும். முதல்ல தவறான கேள்விகளை என்ன, அதை பார்த்தோன்னா நமக்குடைய ஒரு டீம், ஸ்பெஷல் டீம் மூலமாக அது என்ன கேள்விகள், என்ன மாதிரி ஆன்சர் அப்படின்ற மாதிரி அது ஒரு ரிவைஸ்டு ஆன்சருக்கு பார்த்தோன்னா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போயிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் சங்கங்கள் பார்த்தோன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க, பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கோரிக்கை என்னென்னா 75 மதிப்பெண்களாக பார்த்தோன்னா முதல்ல பார்த்தோன்னா மதிப்பெண்ணில் குறைங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த தேர்வே பார்த்தோன்னா ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு தான். அந்த தகுதி தேர்வில் ஒரு 10 கேள்விகளை தவறாக கேட்டால் எப்படி, அப்போ அந்த கேள்விக்கான ஒரு ஒழுங்கான முறையீடு பண்ணுங்கள், எங்கள் மாணவர்களை பார்த்தோன்னா இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அப்படின்னா அப்போ 82 கேள்விகள், அதாவது 75 கேள்விகள் அப்படி சொன்னால் ஒரு 10 கேள்விகள் குறையாகுது அப்படின்னா 65 கேள்விகள் போட்டவங்களுக்கும் நமக்கு பார்த்தோன்னா பாஸ் பண்ண மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல கோரிக்கைகள். அது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாமை ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தோன்னா கட்டாயமாக நடத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்முடைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்லாம் பார்த்தோன்னா நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்த்தோன்னா தொடர்ச்சியாக இந்த நம்முடைய போர்டுக்கு பார்த்தோன்னா நம்ம ஆசிரியர் சங்கங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கைகளை வைத்து அந்த கோரிக்கைகள் பார்த்தோன்னா செயல்பாட்டில் இருக்குது. அதன் காரணமாக தான் என்ன நம்மளுக்கான டெட்டுக்கான ரிசல்ட் பார்த்தோன்னா ரொம்ப தாமதமாகிட்டு இருக்கு. இதுதான் ஒரு ரியாலிட்டியான உண்மை. நிறைய விஷயங்கள் ஏன் ஏதாவது வேலை பண்ணுறாங்கன்னா இது ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் ஒரு தகுதி தேர்வு தான், இதில் எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்கள், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா டிசம்பர் எண்டு அல்லது ஜனவரி ஃபஸ்ட் வீக்குள்ளே பார்த்தோன்னா உங்களுக்கு
என்ன கொடுக்க போகிறாங்கன்னா ரிசல்ட்டு, அதாவது டெட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ டெட்டுக்கான ரிசல்ட்டு கொடுத்துட்டா அதுக்கு அடுத்தது நம்ம எல்லா ப்ராசஸுக்கும் ரெடியா? ஏன்னா டெட்டுக்கான எக்ஸாம் ரிசல்ட்டு கொடுத்தோன்னே அடுத்த ஒரு 3 மாதங்களில் உங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரலாம். பேப்பர் 1 இருந்தாங்கன்னா எஸ்ஜிடி, அதாவது 1 to 5th எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா வரலாம். அதே பேப்பர் 2 இருந்தாங்கன்னா அந்த டிஆர்பி அந்தந்த ஸ்பெஷல் அந்தந்த டீமுக்கான ஒரு எக்ஸாம் பார்த்தோன்னா வரலாம். அப்போ அதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோமா? ஏன்னா நம்ம இருக்கிற 30 நாளில் ஒரு எக்ஸாமை, அதாவது 30 + 60 நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 30 நாள் கேட்போம். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 60 நாளில் இந்த 90 நாளில் இந்த சிலபஸை படிக்க முடியுமானா படிக்க முடியாது. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம சிலபஸ் படிக்கணும்னா குறைந்தபட்சம் நமக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுதுன்னா நமக்கு ஒரு 5 to 6 மாதங்கள் தேவைப்படும். அப்போ அந்த 5 to 6 மாதங்கள் இருக்கிற இந்த காலத்தை வந்து தெளிவாக பயன்படுத்துங்க. ரிசல்ட் வந்துருமான்னு கேட்குறத விட்டு 75 கேள்விகளுக்கு மேலே யாரெல்லாம் போட்டிங்க. இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் 1, இப்போ பேப்பர் 1ல் படித்த நபர்கள் பேப்பர் 1ல் போட்டவங்க, ஏன்னா 5 கேள்விகள் நமக்கு தப்பு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ 5 கேள்வினா 75 அப்படின்னா ஒரு 70க்கு மேற்பட்ட போட்ட கேள்விகள் நபர்கள் பேப்பர் 1 படித்த நபர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த எஸ்ஜிடிக்கு பார்த்தோன்னா ரெடி ஆகிடுங்க. பேப்பர் 2 நபர்கள் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கும் பார்த்தோன்னா 75 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 65+ வந்து போட்ட நபர்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு பார்த்தோன்னா வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா காலங்கள் பொன் போன்றது, நீங்கள் வந்து அது காத்திருந்து அப்புறம் இலவு காத்த கிளிபர் ஆகிடும். அதாவது எந்த விஷயத்துக்கு வந்து காத்திருக்காதீங்க. நம்மளுக்கான நோக்கங்கள் தெளிவாயிடுச்சு, இதுக்காக தான் படிக்கிறோன்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. படிக்கிற விஷயங்கள் பார்த்தோன்னா எந்த நேரத்துலையும் பார்த்தோன்னா வேஸ்ட் ஆகாது. இந்த தேர்வுகள்னாலும் அடுத்து எதிர் வரும் தேர்வுகள், அடுத்து பார்த்தோன்னா பிஓ எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கு இதே மாதிரி சிலபஸ் தான் வரப்போகுது. உள்ள கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தேர்வுகள் வைக்க அவங்க ரெடி ஆகிட்டாங்க. எப்படி எக்ஸாம் எப்போ சார் நடக்கும், எலெக்ஷன் முன்னாடியா எலெக்ஷன் ஆஃப்டரா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 10 எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சு வட்டாரங்கள் தகவல் பார்த்தோன்னா வந்து பேசியிருக்காங்க. அப்போ முன்னாடி ஒரு வாரம் பின்னாடி ஒரு வாரம், அதாவது ஒரு 3 வாரங்கள், அதாவது ஒரு மாதம் அப்படியே விட்டுருங்களேன். அப்புறம் ஏப்ரல் மாதம் மட்டும் எதுவுமே நடக்காது சார். மார்ச் மாதம் சார் அப்படின்னா மார்ச் மாதம் பார்த்தோன்னா ஸ்கூல் எக்ஸாம்ஸ், அதாவது முழாண்டு தேர்வுகள்லாம் பார்த்தோன்னா வந்து எல்லா மக்களுக்கும் பார்த்தோன்னா வந்து நடக்க போகுது. எதை ஏற்கனவே இப்போ நீங்கள் இந்த தேர்வுகளில் அரையாண்டு தேர்வுலேயும் இருப்பீங்க. இந்த தேர்வுகள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த மாணவர்களுக்கு பார்த்தோன்னா பாதிக்கப்படாத மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் போய் பார்த்தோன்னா ஒர்க் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் உங்களையும் பார்த்தோன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இந்த செக்மெண்ட் முழுக்க எப்போ நடக்கலாம்னா மார்ச் ஏப்ரல் அப்படியே விட்டுருங்க. மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் எதுவுமே நடக்காது நமக்கு. அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா, நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு எப்போ நடக்கலாம் அப்படின்னம்னா மே அல்லது ஜூனில் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கலாம், நமக்கு எஸ்ஜிடியாக இருந்தாலும் சரி யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, நமக்கு ரெண்டுமே பார்த்தோன்னா வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த 6 மாதங்கள் நம்மக்கிட்ட போதுமானதாக இருக்கும். இந்த நேரங்களை சரியாக பயன்படுத்தினா போதும், வெற்றி நம்மதே இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.